இப்போ நம்ம ஆதார் கார்டு பேன் கார்டு வந்து லிங்க் ஆகிருக்கா பட் ஆகலையான்றதை நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்க போறோம். இது வெறும் சிம்பிள் தான். நீங்க முதல்ல போன உடனே இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் போர்ட்டலுக்கு போயிடுங்க. இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் போர்ட்டல் அது எப்படி போறோம்னு நான் சொல்றேன். இது ஒன்றும் இல்லை, இன்கம் டேக்ஸ்னு அடிச்சாவே போதும். ஃபர்ஸ்ட் லிங்க் அதுதான் வரும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட். அங்கே இ ஃபைலிங் 4 பேஜ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் அது இருக்குல்ல, நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாரி வரும். அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன போறீங்கன்னா ஹோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஹோமில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஸ்டேட்டஸ் தான் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் கரெக்டாக எந்த கிளைண்ட்டுக்கு நீங்கள் பார்க்க போறீங்களோ அவங்களோட பேன் நம்பர் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக வேணும். இப்போ நான் ஒரு கிளைண்ட்டுக்கு நான் பார்க்க போகிறேன், அவங்களோட பேன் நம்பரை நான் இங்கே போட்டுக்கிறேன். அவங்களோட பேன் நம்பர் போட்டுட்டு இப்போ அவங்களோட ஆதார் நம்பர் போட்டுக்கிறேன். அவங்களோட பேன் நம்பர் போட்டுட்டு அவங்களோட ஆதார் நம்பர் போட்டுட்டு இங்க வந்து வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதை சொல்றாங்க பேன் அதாவது பேன் நம்பர் ஆல்ரெடி லிங்க்டு வித் ஆதார். இது வந்து இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி கரெக்டா லிங்க் ஆயிருக்கு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இப்ப இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நான் ஒரு 3 days பிஃபோர் ஒரு 6 days பிஃபோர் தான் நான் இவங்களுக்கு பேன் கார்டு வந்து அப்ளை பண்ணேன். பட் அதனால இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி இதுல வந்து கரெக்டா லிங்க் ஆயிருக்கு. இதுவே நீங்க வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு கரெக்டா முன்னாடி நீங்க பேன் கார்டு எடுத்துருந்தீங்கன்னா அது லிங்க் மோஸ்ட்லி ஆயிருக்காது. அது வந்து நீங்க வந்து பட் இந்த மாரி சைட்ல போய் கரெக்டா லிங்க் பண்ணிக்கணும். அது எப்படி லிங்க் பண்ணிட்டு நான் இன்னும் வீடியோ போடுறேன். ஆனா இப்போ வந்து கரெக்டா புதுசா இப்ப யாராவது பேன் கார்டு அப்ளை பண்ணா அவங்க மோஸ்ட்லி கரெக்டா லிங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ புதுசா நீங்க பேன் கார்டு அப்ளை பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா பேன் நம்பரும் ஆதார் கார்டும் கரெக்டா லிங்க் ஆகிதான் இருக்கும். ஏன்னா இப்போ மோஸ்ட்லி எல்லாமே இப்போ பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது ஆதார் கார்டு வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போ உங்களோட அட்ரஸ்க்கு நீங்க ப்ரூஃபா வந்து நீங்க ஆதார் கார்டு தான் வைப்பீங்க. அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கும் உங்களோட ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு தான் வைப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேர் உங்களோட பேன் கார்டுல என்ன நேம் வரும் அதுக்கு வந்து ப்ரூஃப் கூட நீங்க ஆதார் கார்டு தான் வைப்பீங்க. இதுவே ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 6 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆதார் கார்டு தான் இல்லை. அப்போ இதுக்கு முன்னாடி பேன் கார்டு கரெக்டாக வாங்கணுங்கலாம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கூல் சர்டிஃபிகேட் ரேஷன் கார்டு அந்த ஓடிடி அந்த மாதிரி வச்சு அவங்க பேன் கார்டு வந்து கரெக்டாக வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி வாங்கினவங்க தான் ஆதார் கார்டு பேன் கார்டில் கரெக்டாக லிங்க் ஆகிருக்காது. அவங்க இப்போ போய் லிங்க் வந்து பண்ணிக்கணும். இனிமேட்டு நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணுறவங்க வந்து அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு ஆல்ரெடி ஆதார் கார்டு வந்து கரெக்டாக லிங்க் ஆகி தான் இருக்கும். தேங்க்யூ.